கையில ஆயுதெல்லாம் பிடிச்சி கிளம்பிட்டானுங்க. இப்ப இங்க இருந்தாங்க பாபர் மசூதிக்கு போயிட்டு அங்கிருந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சு அடுத்து நம்மளோட சபரிபீடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஆஹா, மக்கள் கூட தான் கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம். எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட சபரி பயணத்தை நம்ம சபரிபீடத்தை நெருங்க போற மக்கள். அதாவது இன்னைக்கு நம்ம நேரா வந்து கன்னியாகுமரி முடிச்சு நேரா குற்றாலம் முடிச்சு இதோட இங்க எரிமலைக்கு வந்துட்டோங்க. இப்போ சரியா மணி 12:30. இப்போ நம்ம குரூப்ல இருக்க மொத்தம் 11 கண்ணுசாமி அவங்க இன்னும் எரிமலையில பேட்டத்துள்ள போறாங்க. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வாங்க மக்களே, இன்னைக்கு ஐயனோட அருளை இவங்க எந்த அளவுக்கு பெறாங்க அப்படின்றத நம்ம வீடியோல பாக்கலாம். பாரு ஐயப்பன் ஆறுல எவ்வளவு கூட்டம், மலையேறது கூட்டம் தான் போல.
மகளே நம்ம பசங்க கையில ஆயுதெல்லாம் போட்டு கிளம்பிட்டானுங்க. இப்ப இங்க இருந்தாங்க பாபர் மசூதிக்கு போயிட்டு அங்கிருந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சு அடுத்து நம்மள சபரி பீடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஆனா மக்கள் கூட தான் கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆட்டம் பார்த்த கொண்டாடுறாங்க. எரிமலை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க தர்மசாஸ்தா கோயிலு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாபர் மசூதி. புலி வாகனம் தேங்காய் உடைக்கணும். இதான் தலப்பாறை மலை மக்களே. தர்மசாஸ்தா கோயில் இருக்கு, தலப்பாறை மலை அமைஞ்சிருக்கு. பசங்க தேங்காய் உடைப்பாங்க. மக்களே சரியா பாபர் மசூதிக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஐயன் மண்புலி வாயோட மசூதிக்குள்ள நம்ம கால வச்சு போயிட்டு இருக்கோம். அதே நம்ம பசங்க ஏதாச்சும் போன பலமாயாங்களா? நமக்கு 4 வருஷம் நம்ம போடலாம். இது இங்கே அவங்களுக்கு சரமத்தி தேங்காயில உடைக்கிறாங்க. அது அம்மா இல்ல இங்கே உடைக்கிறாங்க. அது காணிக்கு ஒரு இடம் அது பாருங்க, அதுல பாருங்க.
மக்களே, நம்மோட சபரிமலை பயணம் இன்னிதே ஆரம்பிக்கிறதுங்க. இப்போ நம்ம சரியா நிலக்கல்ல இருக்கோம். இங்கிருந்து நமக்கு பம்பைக்கு பஸ் ஏறி பஸ்ல அப்புறம் பம்பையில இறங்கி அங்கிருந்து பம்பை வழியா நம்ம மேல சன்னிதானத்தை அடைய போறோம். இதுதான் இப்போதைக்கு பிளான். வாங்க மக்களே, அடுத்தது நிகழ்வு எப்படி நடக்குன்னு பார்ப்போம்.